Hello children, இன்னைக்கு exercise 3.20ல sum number 7 பார்க்க போகிறோம். The square root of அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256/25 x power 8 y power 4 z power 10 by x power 6 y power 6 z power 6. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். x power 8 by x power 6 அப்படின்னு சொல்லும்போது இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா கீழே x power 6 கேன்சல் பண்ணோம்னா மேலே வந்து ரிமைனிங் வந்து x power 2 மட்டும் இருக்கும். அதே போல் y டேர்ம்ஸை கேன்சல் பண்ணும்போது y power 4 y power 6. ஸோ இதில் வந்து y power 4ஐ கேன்சல் பண்ணோம்னா இங்கே வந்து ரிமைனிங் வந்து y power 2 மட்டும் இருக்கும். அதே போல் z டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணும்போது z power 6ஐ கேன்சல் பண்ணோம்னா ரிமைனிங் வந்து இங்கே z power 4 மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் வந்து ஓகே திரும்ப அப்படியே எழுதிக்கலாம். 256/25 இதில் ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குன்னா மேலே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, z power 4 இருக்குது, பை இங்கே வந்து கீழே வந்து y ஸ்கொயர்டு இருக்குது. ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 256ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து 16, 25ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 5 ஸ்கொயர்டு தான் 25 இல்லையா, 16 ஸ்கொயர்டு வந்து 256. ஸோ அதை வந்து ஒன் டைம் வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் வெளியே எடுக்கலாம், z power 4 அப்படின்னு சொல்லும்போது z ஸ்கொயர்டாக வரும், y ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒய்யாக இருக்கும். ஸோ இதை வந்து மாடில் போட்டோம்னா இதுதான் நம்மளோட ஆன்சர். இது வந்து நம்மளோட ஆப்ஷனில் பார்க்கும்போது ஆப்ஷன் நம்பர் 4 தான் கரெக்ட் ஆன்சர். 16/5 x z squared by y. So option 4 is the correct answer. That's all. Thanks for watching children.